நன்றி அம்மா. வணக்கம் குருஜி. நேரம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். கரூர்ல இருந்து ராஜேஷ் பேசுறேன். கரூர்ல இருந்து பேசுறீங்களா? 28/3/1994. 28/3/1994. 28/2/1994. 28/2/1994 தானே சார்? ஆமாங்க மேடம். 6:55 PM கரூர். 6:55 PM கரூரா சார்? கரூர். ஆமாங்க மேடம். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. சிம்ம லக்னம், கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம், பாதம் 4. சிம்ம லக்னம், கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரமா சார்? நட்சத்திரம், பாதம் 4. ஆமாம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? மேடம், 31 வருஷம் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு. குருதசை நடந்துட்டு இருக்கு. ஒன்றும் பெருசா மாற்றங்கள் இல்லை. ராகதசை வரைக்கும் ஒன்றும் கிடையாதுங்க. ஆமாங்க சார். வணக்கம் சார். நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. ராகுவிற்கு எந்த விதமான சுப தொடர்புகளும் கிடைக்காம பாபத்துவமான சனியின் பார்வை, செவ்வாயின் வீடு, ராகதசை போட்டு புளிஞ்சு எடுத்துருச்சா? ஆமாங்க சார். ஆமாங்க சார். நான் இதைத்தான் சொல்லுவேன். ஒரே நேரத்தில் சனி செவ்வாய் தொடர்பு கொண்ட விஷயங்கள் நல்லா இருக்காதுன்னு. லக்னாதிபதியும் ஒரே நேரத்தில் சனி செவ்வாய் தொடர்பில் இருக்கிறாரா? ஆமாங்க சார். உங்கள் வாழ்க்கையை பாருங்க. சொல்லும் போதே வருஷத்தை மறக்கிறீங்க, மாசத்தை மறக்கிறீங்க. ஒரு நிலையில் இல்லை நீங்கள். ஒண்ணுமே இல்லைங்க சார். இது வரைக்குமே ஒண்ணுமே இல்லை. வாழ்க்கையில இப்படியே போயிருமா? அப்படிலாம் கிடையாது. குருதசை சனி புக்திக்கு பிறகுதான் உங்களுக்கு வாழ்க்கையில் எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கங்க. சிம்ம லக்கணக்காரங்களுக்கும் கடகலக்கணக்காரங்களுக்கும் சனி புக்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நல்லது நடக்கும். அந்தந்த திசைகளில் இது ஒரு நுணுக்கமான விஷயம். இதை இந்த லைவை கேட்டுக்கொண்டிருக்கின்ற, இந்த லைவை பார்த்து கொண்டிருக்கின்ற கடக சிம்ம லக்கணங்களில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய கஷ்டங்கள் அந்தந்த தசைகளில் சனி புக்திகள் வரும்போது மட்டும் தீர்ந்து புதன் புக்தியிலிருந்து நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இப்போத்தான் ஒரு மாதம் ஆயிருக்கு உங்களுக்கு புதன் புக்தி, சனி புக்தி. அடிமை வேலை, அடிமை தொழில். ஒரு நல்ல நேரம் ஆரம்பிக்கும் போதாங்க நல்ல ஜோசியத்தை பேச முடியும். இந்த உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சு நல்ல ஜோசியத்தை பேசுறீங்க. இந்த அமைப்பு பிற்பகுதி வாழ்க்கை தாங்க. 5 கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து லக்னாதிபதி செவ்வாய் சனியால் பீடிக்கப்பட்டிருக்கின்ற அதே நேரத்தில் அந்த 5 கிரகத்தையும் குறுபார்த்து முதலில் பாவத்துவம் பிறகு சுபத்துவம் என்பதன் அடிப்படையில் முதல்ல அடிபட்டு பின்னாடி எந்திரிக்கிற ஜாதகம். இந்த வார்த்தை தாங்க நீங்க சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா உங்க லைவ் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆமா, பௌர்ணமிக்கு பக்கத்துலயும் பிறந்திருக்கிறீங்க. இதே நேரம் இந்த சந்திரன் மட்டும் மாசி மகத்துல 2 நாளைக்கு முன்னாடி லக்னத்துல வந்து உட்கார்ந்துருந்தாருன்னா தலைகீழா மாறி இருக்கும் உங்க ஜாதகம். ஐயா, இப்பவும் சந்திரன் சுபத்துவம் இல்லைங்களா ஐயா? சந்திரன் என்ன இருந்தாலும் லக்னத்தை சுபத்துவப்படுத்தலை. அவர் கீழே இறங்கிட்டார், 2ஆம் இடத்தோடு இருக்கிறார். அப்படியே தேய்பிரை அமைப்பிற்கு வந்துட்டார். இதே நேரம் மாசி மகம் என்று சொல்லப்படக்கூடிய 2 நாளைக்கு முன்னாடி பிறந்திருந்த லக்னமும் சுபத்துவமாக இருந்தால் நீங்கள் தாங்க எம்எல்ஏ மந்திரி. ஆனாலும் அப்பவும் ராகுதசை நடக்கக்கூடாது. அப்பவும் ராகுதசை டல் அடிக்கத்தான் செய்யும். தொழில் செய்யலாங்களா? தொழில் எல்லாம் சனி இந்த புதன் புக்தி ஆரம்பிச்சிருச்சுங்க. புதன் புக்தி, கேது புக்தி, சுக்கிர புக்தி. கேது புக்தியில் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது சுக்கிரனை போல செயல்பட வேண்டும் என்பதால் என்னதான் சஷ்டாஷ்டகமாக இருந்தாலும் அது சுக்கிரனுடைய வீடு என்பதனால கேது புக்தியில் ஒரு தொழிலை உங்களுக்கு அமைச்சு தான் கொடுக்கும். ஒரு 2 வருஷம் பொறுங்க. புதன் புக்தியில் அப்படியே ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் கிடைக்கும். இதற்கப்புறம் நடக்கக்கூடிய கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன் எல்லாமே நல்ல அமைப்புகளில் இருக்கு. ஷேர் மார்க்கெட்டிங் பண்ணலாங்களா ஐயா? ஷேர் மார்க்கெட்லாம் பண்ணலாம். ஆனால் இப்போ வேண்டாம். சரிங்க ஐயா, இப்போ வேண்டாம். அஷ்டமத்து சனி வருதுல்ல, 2030 வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும். 5-6 வருஷமா ஜாதகம் தாங்க ஐயா படிச்சுட்டு இருக்கேன். ஜாதகம் நல்லா வருங்க. புதன் அதீத சுபத்துவமாக இருக்கிறார். வக்கரமா இருக்கனால ஏதாவது புதன் வக்கரத்துக்கெல்லாம் சுபத்துவம் தாங்க ஒரு நிவர்த்தி. 0 டிகிரியில தானே அவர் வர்றாரு. 20 டிகிரி விலகி இருந்தாலும் 0 டிகிரியில கும்பத்தில் இருக்கிறது நல்லதுங்க. அது ஐயா, அஸ்தமனம் செவ்வாய் சனி அஸ்தமனம் நல்ல வீடு வாசல் அமையாதுங்கிறாங்க. அதுக்கும் அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். சுபத்துவம் தான் அதுக்கு விதிவிலக்கு. செவ்வாய்க்கு சுபத்துவம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா செவ்வாய்க்கும் 20 டிகிரி விலகி இருக்கிறாரு பார்வை. ஆனாலும் வலுப்பற்ற எந்த விதமான பங்கமும் இல்லாத குருவிற்கு ஒரு 20 டிகிரி பார்வை உண்டு என்பதுதான் உண்மை. சூரியனை 5 டிகிரியில குரு பார்க்கிறாரு. சூரியனை 5 டிகிரியில குருவை, சனியை 11 டிகிரியில பார்க்கிறாரு. இதெல்லாம் ஒரு பெரிய அமைப்பு. காரகனாகிய சுக்கிரனும் 6 டிகிரியில பார்க்கக்கூடிய இந்த அமைப்புல குருதசை சுக்கிர புக்தியில உங்களுக்கு சொந்த வீடு, நீங்க சம்பாரிச்ச சொந்த வீடு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா எல்லா கிரகமும் கேந்திரத்துல இருக்கு. பிரச்சனை ரொம்ப வந்துட்டு இருக்கு அடிக்கடி. எல்லா கிரகமும் கேந்திரத்துல இருக்கு. இப்ப நீங்க மனசுல போயிருக்கிறீங்கன்றது எனக்கு தெரியுது. அதுக்கு நான் என்ன பண்றது? இப்பதான் 40 நாளா தான் உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடத்துல மிக முக்கியமாக புதனுக்கும் சுக்கிரனுக்கும் சந்திர அதியோகம் இருக்குதுன்றதையும் கவனிக்கணும். ஆக இந்த இடத்துல சுபர்கள் எல்லாருமே ஒரு நிலையில நல்லாவே இருக்கிறாங்க. பட் இது எப்ப வேலை செய்யும்? குருதசை சனி புக்தி வரைக்கும் சுத்தம் லைஃபே கிடையாது. சனியாகத்தான் வேலை செய்வார். ஆட்சி பெற்ற சனியாகவே இருப்பார். அதெல்லாம் நீங்க அப்படித்தான் செய்யும். அது நீங்க நினைச்சா நான் எப்படி பொறுப்பேன்? நான் தான் பாடம் நடத்துறதெல்லாம் சனிதான் தானே சொல்றேன்.
ஐயா ஒரு பெண் குழந்தை இருக்குங்களா ஐயா? குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. எல்லா 2 குழந்தைகளும் நிச்சயமாக உண்டு. அதை பற்றி கவலையே பட வேண்டாம். பொறுமையாக இருங்க. புதன் புத்தி ஆரம்பித்து 40 நாள் தான் ஆரம்பியிருக்கு. 30 வருஷ தொந்தரவுகள் 40 நாளில் தீர்ந்துராது. 3 வருஷம் ஆகும் தீர்றதுக்கு. கேது புக்தியிலிருந்து ஒரு நல்ல தொழில் அமைப்புகள் கண்டிப்பாக உருவாகும். சுக்கிரனில் வந்து வசதியாகவே இருக்கக்கூடிய வாகனம், வீடு, வாகன அமைப்புகளோடு இருக்கக்கூடிய நிலைகள். சந்திர அதியோகத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனாலையும் குரு பார்வையில் சுக்கிரன் இருக்கிறனாலையும் சுக்கிர புக்தி உங்களுக்கு பலன் தரும். என்னதான் இருந்தாலும் சுக்கிரனுடைய வீடுகள் நல்லா தான் இருக்குது. ஆகவே வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களோடு நல்லாவே இருப்பீங்க. வேறு ஏதாவது கேட்கணுமா? எந்த கிரகம் எனக்கு நல்லா இருக்கு? எல்லா கிரகமும் நல்லா தான் இருக்குது. எந்த கிரகம் நல்லா இருக்குன்னா எப்படி சொல்கிறது? சந்திர அதியோகத்தில் தான் புதனும் சுக்கிரன் இருக்குது. இருக்கிறதுலேயே புதன் தான் கூடுதல் சுபத்துவம். ஓகேங்க ஐயா. ஜோசியம் படிக்கிறீங்களா? புதன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் தான் வரும். 3 மாசத்துக்கு ஒருக்க நவகிரகம் 9 கோயில் போயிட்டு இருக்கேன். சரி, நீங்க இந்த கிரகத்துக்கு போ தம்பின்னு சொன்னீங்கன்னா அதுல இருந்து அப்படியே ஃபாலோ அப்படிலாம் எந்த கிரகத்துக்கு போனாலும் ஆன்மீக எண்ணங்கள், சாமிய நம்பிக்கைகள் வரும். அப்போ ஒரு கிறிஸ்டினையும் முஸ்லீமையும் என்ன சொல்கிறது? 3 மாதத்துக்கு கூட தர்காவை சுற்று சர்ச்சாக போனால் சொல்ல முடியும். இந்த சப்ஜெக்ட்டுக்கு அந்த சப்ஜெக்ட்டுக்கு வரவே வராதிங்க. ஆன்மீகம் என்பது வேறு, ஜோதிடம் என்பது வேறு. இந்த அமைப்பில் கோவிலுக்கு போவது நம்முடைய பக்தி சார்ந்த விஷயங்கள். கோவிலுக்கு போகிறதுனால மன நிம்மதி கிடைக்கும். நடப்பது இங்கே நடந்தே தீரும். நீங்கள் நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். ஜோதிடத்தை தொழிலாக பயிரலாங்களா? ஜோதிடத்தை தொழிலாக உங்களால் செய்ய முடியும். இன்னும் 2 வருஷம் படிச்சுக்கோங்க. கேது புக்தியிலேருந்து ஜோதிடத்தை தொழிலாக பண்ணலாம். ரொம்ப நன்றிங்க. ராசி லக்னத்திற்கு 2 10ஆம் இடங்களோடு 11ஆம் இடங்களோடு புதன் தொடர்பு கொண்டாலே உங்களால் ஜோதிடத்தை தொழிலாக பண்ண முடியும். அவரே ராசிநாதனாக இருக்கிறார். லக்னத்திற்கு 2ஆம் அதிபதியாக இருக்கிறார். ஆக 10ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார். ஆகவே நீங்கள் ஜோதிடத்தை தொழிலாக பண்ணலாம். இன்னும் 2 வருஷம் கழித்து பண்ண ஆரம்பிங்க. ஜோதிடத்தில் புதனுடைய காரகத்துவ அமைப்புள்ள பெரிய அளவில் நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா.